போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவில் தமிழகம்தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலே மிகவும் மோசமான மாநிலமாக இருக்கிறது என்று குறிப்பிட விரும்புகிறேன். கோவையில் நடந்த பாலியல் பிரச்சனை இதற்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. விமான நிலையத்தின் பின்புறம் மக்கள் நடமாட்டம் உள்ள இடம், ஐடி நிறுவனங்கள் இருக்கும் இடத்திலே இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கின்றது என்றால் அரசு மற்றும் காவல்துறையினுடைய செயலற்ற தன்மையே இதற்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இதற்கெல்லாம் அடித்தளம் போதைப் பொருட்கள் நடமாட்டமும் டாஸ்மாகும் தான். ஒரு புறத்திலே உலகளவிலே நம்முடைய மகளிர் கிரிக்கெட்டிலே சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாடு கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே தமிழகத்திலே கோவையிலே கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் மிகுந்த சோதனையையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. தமிழக திராவிட மாடல் அரசின் தோல்வியை குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலும் இது மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். இது போன்ற நிலை இனிமேல் எந்த மாநிலத்திலும் மாணவிகளுக்கு ஏற்படக்கூடாது என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே அனைவரும் உறுதி எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று